எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். நான் தான் கொலை பண்ணு கூட சொல்லிட்டு வருவார். ஆனால் அது வந்து சட்டத்தில் அது எடுபடாது. அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வந்து கோர்ட்டில் சொல்கிறத தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது நம்ம சட்டம். நீ எப்படி சொல்கிற, நீ கத்தியத்துன்னு உள்ளே போனாருன்னு சொல்கிற, ஆனால் கத்தியத்துமே அவர் குத்தந்தை பார்த்தியா அப்படின்னு கேட்பார். அவர் வந்து அவங்களுடைய சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்க, அடக்கம்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் அந்த அம்மாவுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 ரூபா பேலன்ஸ் இருக்குது. அவர் போய் கேட்குறாரு. அவர் தான் வாரிசு, வேறு யாரும் அந்த மாதிரி கல்யாணம் ஆகல, குழந்தைல யாருமே இல்லை, தங்கச்சியோடைய பணம். அவர் பேங்க்கில் போய் போராடுறாரு, கேட்டு பார்க்குறாரு, ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமான விஷயம், நேராக போய் அந்த பாடியை நோண்டி எடுக்கிறார். தங்கச்சியோட பணத்தை புதைச்சி 1 நாள் 2 நாள் தானே ஆகுது. அதை நோண்டி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே வரான் அந்த மனுஷன். நடந்தே வந்து பேங்க்கில் இருந்து போட்டான். இதுதான் என் தங்கச்சியோட உடம்பு, என் தங்கச்சி செத்தது உண்மை, தங்கச்சி பணம் உங்கள்கிட்ட இருக்குது, கொடுன்னு கேட்குறான். எவ்வளோ பெரிய நாடுன்னு சொல்கிறோம், உலகத்திலே மிகப்பெரிய நாடு அமெரிக்கான்றோம். அப்போ அங்கேயே வந்து அதுவும் அதிபரை, இவங்களாவது பொண்டாட்டியை வெட்டினா, ஃப்ரெண்டை வெட்டினா, மச்சானை வெட்டினா, மாமனை வெட்டினான்றான் இல்லையா. உலகத்திலேயே மிகப்பெரிய அதிபர்னு தன்னை பறைசாற்றி கொள்கிற ட்ரம்ப்பே வந்து ஒருத்தன் சுடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஜெயிலுங்கிறதுமா ஒவ்வொருத்தருக்கு ஒரு முறை போயிட்டு வந்துட்டான்னா அவனுக்கு வந்து ஒரு சுமாரான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வசதிகள் இப்போ ஜெயிலில் இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. XRY யாரோ ஒரு எதிர்கட்சி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அதை ஆதரிக்கணும். இது வந்து இந்த நாட்டு மக்களுக்கான விஷயம், ஸோ இதில் நம்ம அரசியல் பண்ணக்கூடாது, இதில் அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது, இது நல்ல விஷயந்தான், ஸோ நம்ம இதை வந்து ஆதரிக்கணும்னு அவரும் நினைக்கணும். ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் பண்ணுறாங்க, பொதுவான விஷயம் பண்ணுறாங்கன்னா, அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அதை ஆதரித்தாதான் இந்த நாடு உருப்படும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த முறை ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கலாம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காவல்துறையை சேர்ந்த கவிஞர் VA ஜோதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அதுதான் சார், இப்போ அந்த ஹாசினி அந்த ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொன்னுட்டாங்கல்ல, அதோடைய குற்றவாளியே வந்து இப்ப வெளியே தானே சார் இருக்காங்க. இது ஜாமீன்ல இருந்து வந்து அவங்க அம்மாவையுமே அவர் கொன்னு இருக்காரு. சோ திருப்பியுமே ஜெயில வச்சு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரையுமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களே, அவரு தான் தப்பு செஞ்சாருன்னு தெரிஞ்சுமே அவர் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணதுல வந்து எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இல்லையா, அவர் தான் தப்பு செஞ்சாரு அப்படின்னு இன்னும் இல்லையே, அதுதான் நாங்கள் சிக்கல். அதாவது வந்து நாங்கள் சொல்கிறோம், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம், அங்கே இருக்கிற சீனை பார்க்குறோம். அதாவது அவரே கூட சில நேரத்தில் சரண்டர் ஆவார், நான் தான் கொலை பண்ணு கூட சொல்லிட்டு வருவார். ஆனால் அது வந்து சட்டத்தில் அது எடுபடாது. அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வந்து கோர்ட்டில் சொல்கிறத தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது நம்ம சட்டம். இப்போ நம்ம வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறோம், உடனே வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க, 5 நாள் ரிமாண்டுன்றாங்க. அப்போது வக்கீல் வந்து வாதாடுவார். அவருடைய தொழில், நம்ம அவரை குறை சொல்ல முடியாது, அவருடைய தொழில் அது. அவர் என்ன வாதாடுறாரு, இவர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டுக்குது, இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் பார்த்தாங்க, அவங்க பார்த்தாங்க, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் கொலை பண்ணல, என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி, அவர் தான் கொலை பண்ணாருன்றதை போலீஸ் துறை வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டோம், அவர் குற்றவாளி தான் சொல்லி நிரூபிக்கிட்டோம். அது வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவரை பெயிலில் விடுங்க, அவர் வெளியில் இருக்கட்டும், எப்போ கூப்பிட்டாலும் அவர் கோர்ட்டுக்கு வந்து ஆஜராவார் அப்படின்னு சொல்கிறது தான் ஜாமீன். இது மாதிரி கேட்கும்போது அவருக்கு ஜாமீன் தான் கொடுக்கணும் அப்படின்றது சட்டம். அதை தான் நான் மாற்றணுங்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ விட்னஸை கொண்டு போகணும். இப்போ ஒரு விட்னஸை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த விட்னஸை நான் பார்த்தேன் சார், ஆமாம் சார், நான் வரும்போது தான் ஒரு ஆத்திரத்தோடு உள்ளே போனார், கத்தியதுன்னு போனார், பார்த்தேன்னு அவர் சொல்லுவார் இல்லைங்களா. அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ஒரு நாள் நடக்கும் கோர்ட்டு கேஸ். அப்புறம் வாய்தா அடுத்த மாதம்னுவாங்க. அது மாதம் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு அடுத்த மாதம் வரைக்கும் கோர்ட்டு சும்மா இருக்க போகிறது இல்லை. கோர்ட்டு நடந்துட்டு தான் இருக்கும், 1008 கேஸ் இருக்கு இல்லையா, அது நடந்துட்டு தான் இருக்கும். அடுத்த மாதம் வாய்தா வரும்பொழுது அந்த வக்கீல், அவருடைய வக்கீல் கிராஸ் பண்ணுவார்,
நீ எப்படி சொல்கிற, நீ கத்தி எடுத்துன்னு உள்ளே போனாருன்னு சொல்கிற, ஆனால் கத்தி எடுத்துமே ஒரு குத்தனத்தை பார்த்தியா அப்படின்னு கேட்பாரு. இவர் என்ன சொல்வார், சார் அவ்வளோ ஆத்திரமாக உள்ளே போகிறார் சார், வரும்போது ரத்தத்தோடு வராரு, அப்போ அவர் தானே குத்திருக்கணும். அதெல்லாம் இல்லை, நீ கத்தியில் வந்து பார்த்தியா, நான் பார்க்கல. யுவர் ஆனர் அவர் பார்க்கலங்கிறாரு. முடிஞ்சிச்சிங்களா? அந்த விட்னஸ் வந்து நோ யூஸ். ஸோ இப்படி ஒரு விட்னஸாக நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்தி அவர் தான் கொலை பண்ணார் அப்படின்றத நீதிபதியுடைய மைண்டு வரைக்கும் வரணும். அவருடைய எண்ணத்துக்கு நாங்கள் சொல்கிற விட்னஸ் எல்லாம், நாங்கள் ஏற்றின சாட்சியெல்லாம் அவர் மனசுக்கு பட்டு கரெக்டு தான், அவர் தான் கொலை பண்ணார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அப்பவும் வந்து அவங்ககிட்ட கேட்குறதுக்கு ஒரு இடம் இருக்குதுங்கிறாங்க சட்டத்தில். இவ்வளோ தூரம் உன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, எல்லாமே நிரூபணமாக இருக்குது, நீ குற்றத்தை ஒப்புத்துக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்கணுமா. அப்போவும் வந்து அவன் ஐயா, அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, கடைசியாக என்ன சொல்கிறான், எல்லாமே ப்ரூஃப் ஆகிடுச்சின்னு ஒன்று, ஐயா ஆமாய்யா ஏதோ ஒரு எமோஷனில் நான் பண்ணிட்டேன்யா, எனக்கு தண்டனையை குறைச்சி கொடுங்க, பார்த்து கொடுங்க, கொஞ்சம் நான் இவ்வளோ நாள் வேறு வெளியில் இவ்வளோ நாள் வந்து போனேன், ஏதோ ஒன்று சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு தண்டனை கொடுத்தாதான் அவன் ஜெயிலுக்கு போகிறான். அப்போ மோஸ்ட்லி வந்து யாருமே வந்து நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்க மாட்டாங்கல்ல சார். அதுதான், அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே அவன் ஒத்துக்கிட்டு எங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகி நாங்கள் இதுமாதிரி ரிமாண்ட் பண்ணாலும் அவங்கள வந்து அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்களோ உறவினர்களோ இல்லை அவருக்கு உண்டான வக்கீலோ வந்து நீ ஏன் அப்படி சொன்ன, ஒத்துக்கினேன், நீ ஒத்துக்காத, பார்த்துக்கலாம், நம்ம வெளியெடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது அது மாதிரி அதுக்கு தான் இந்த சட்டத்தில் இப்படியெல்லாம் சிக்கல்கள் இருக்கிறது. அதனால தான் வந்து குற்றங்கள் வந்து அங்கங்கே பெருகிட்டே போகுது. இதில் முன்ஜாமீன் வேறு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு கொலை பண்ணிட்டாரு, அவர் தவறு பண்ணிட்டாரு, அவர் எங்கேயோ போய் தலைமறைவாக இருக்கார், அவரை நாங்கள் தேடி ராத்திரியும் பகலும் தேடிட்டு இருப்போம். அவர் எங்கேயாவது போய் உக்காந்துக்கிட்டு அங்கேருந்தே அவர் ஃபாலோ பண்ணி கோர்ட்டில் முன்ஜாமீன் வாங்கலாம். ஒரு வழக்கில் இந்த வழக்கில் வந்து என்னை தேடுறாங்க, என்னை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, என் மேலே இருக்கிற குற்றத்தை அவங்க ப்ரூவ் பண்ண பிறகு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணாருன்னா அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்குறாங்க கோர்ட். அவர் முன்ஜாமீன் வாங்கினாருன்னா நேராக ஸ்டைலாக ஸ்டேஷனுக்கு வருவார். நாங்கள் அவரை தேடி எங்கெங்கே அலைஞ்சுன்னு இருப்போம். அவர் நேராக வந்துட்டு அந்த ஜாமீன் எடுத்துன்னு டேபிளில் போட்டு, சார் அந்த முன்ஜாமீன் வாங்கிட்டேன், இனிமேல் வந்து என்னை தேடாதீங்க, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன், விசாரணை கண்டினியூ பண்ணுங்கள், என் மேலே இருக்கிற குற்றத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் காலர் தூக்கி விட்டு. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. போலீஸ் வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் தான் வேலை செய்கிறோம். அது வந்து பொதுமக்களுக்கு தெரியறதில்லை. இவ்வளோ இடர்பாடுகள். இந்த பக்கம் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், ப்ரெஷர் மீன்ஸு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற இதில் நமக்கு ஒரு இது இருக்கும். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து அவன் சைட்லேயே அக்யூஸ் சைட்லேயே வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடுறதுக்கெல்லாம் சில பேர் இருப்பாங்க. அதை நம்ம சமாளிக்கணும். இவ்வளோத்தையும் மீறி தான் மக்களுக்கான ஒரு நியாயத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போலீஸு போராடுறோம். அதில் சக்ஸஸ் பண்ணுறோம், 90% சக்ஸஸ் பண்ணுறோம். அதில் சில கேஸ் வந்து பண்ண முடியாத போயிடும். சரியான சாட்சி இல்லை, வந்த சாட்சி சரியாக சொல்லலை அப்படின்னா தப்பு செய்கிறவன் க்ளீனாக வெளில போயிடுறான். ஓகே சார். இப்போ வந்து நாளுக்கு நாள் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த கிரைம் ரேட்ஸ்ன்றது வந்துட்டே தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பரை திறந்தாலே வந்து கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து இது மாதிரி தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் குறையணும்னா எப்படி குறையணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயம் வந்து நம்ம முன்னேற்றம் இது மாதிரி பண்ணால் இது வந்து கிரைம் ரேட்ஸ் வந்து குறையும்னா அது எந்த மாதிரி பண்ணலாம்? அதுதான் இப்போ நான் இப்போ சொன்னேன், நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் வந்து சட்டத்தை மாடிஃபிகேஷன் பண்ணணும். இந்த ஜாமீன் முன்ஜாமீன்றதை எடுத்துடணும், முன்ஜாமீன் கிடையாதுன்ற மாதிரி ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்கறதுக்கே வந்து யோசிக்கணும். அதாவது வந்து நியாயமான முகாந்திரம் இருந்ததுன்னா, ஒரு போலீஸ் வந்து பொய் கேஸ் போடுவாங்க சில நேரத்தில் யாரையா ஒருத்தனை பிடிச்சி அர்ஜென்ட்டுக்கு அதிகாரி திட்டுறாங்களேன்னு சொல்லி உள்ளே வைக்கலாம். இப்படியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்கள வந்து வெளியே அனுப்பலாம், தப்பு கிடையாது. இன்னொன்று எமோஷனில் கொலை பண்ணுறது, அதாவது வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு. இப்போது ஏன்னா மனிதனுடைய மனநிலையெல்லாமா மாறுபட்டு பல கோணங்கள் இருக்குது. அது நாங்கள் காவல்துறை இருக்கிறதுனால தான் அது எங்களுக்கு தெரியுது. இப்போ ஒன்றும் வேணாம், நீங்கள் ஒரு சின்ன அதே கூட ஒரு நியூஸ், நல்ல நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒடிசாவில் அவர் பார்த்தீங்கன்னா ஜிது முண்டான்னு சொல்லி அவருடைய பேர். அவர் வந்து ஒரு கூலி வேலை செய்கிறவர் தான். அவர் வந்து அவங்களுடைய சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்க, அடக்கம்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த அம்மாவுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 பேலன்ஸ் இருக்குது. அவர் போய் கேட்குறாரு. அவர் தான் வாரிசு, வேறு யாரும் அந்த அம்மா கல்யாணம் ஆகல, குழந்தைலாம் யாருமே இல்லை, தங்கச்சியோடைய பணம், அவர் தான் அதுக்கு லீகலாக வராரு. ஸோ அவர் போய் கேட்குறாரு. அப்போ பேங்க் என்ன சொல்லுதுன்னா, அதுக்குண்டான இதெல்லாம் நீங்கள் ப்ரூஃபெல்லாம் கொடுங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் சர்டிஃபிகேட்டு, அவங்க டெத் சர்டிஃபிகேட்டு, அவங்களோட நீங்கள் தான் அவங்க வாரிசுதாரன்னு சொல்கிற வாரிசு சான்றிதழ், இதெல்லாம் கொடுத்தா தானே அந்த அக்கௌண்ட் எடுக்க முடியும், க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்றது பேங்க்கினுடைய முறையை சொல்கிறாங்க. இவருக்கு அதுக்கெல்லாம் வந்து இவருக்காக அதை ட்ரை பண்ண முடியல, அதை வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இல்லை.
வசதி இல்லை, டைமும் இல்லை, அவருக்கு அர்ஜென்ட்டு. அந்த 19,000 எடுத்தால் தான் ஒரு இன்னொன்று பண்ண முடியும், ஒரு காரியம் போகணுன்ற ஒரு சூழ்நிலை. அவர் பேங்க்கில் போய் போராடுறாரு, கேட்டு கேட்டு பார்க்குறாரு, ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமான விஷயம், நேராக போய் அந்த பாடியை நோண்டி எடுக்கிறார். தங்கச்சியோட பணத்தை புதைச்சி 1 நாள் 2 நாள் தானே ஆகுது, அதை நோண்டி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே வரான் அந்த மனுஷன். நடந்தே வந்து பேங்க்கில் இருந்து போட்டான். இதுதான் என் தங்கச்சியோட உடம்பு, என் தங்கச்சி செத்தது உண்மை, தங்கச்சி பணம் உங்ககிட்ட இருக்குது கொடுன்னு கேட்குறான். இது வந்து ஒரு வகையில் பார்த்தா நியாயமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ அவரை வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது வந்து இந்த சொசைட்டி தானே. அவருக்கு வந்து விவரம் இல்லைன்னு தெரிஞ்சுமே வந்து இந்த மாதிரி வந்து இது கொடுத்தாதான் பண்ணுவேன், அவங்களோட சிச்சுவேஷனும் புரிஞ்சு அது நடந்திருக்கலாம் இல்லைங்க. ஆமாம், அதே இதில் வந்து பேங்க்னும் போது அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது இல்லைம்மா. அவர் வந்து மனிதநேயத்தோட வேணால் அவர் செயல்படலாம், வேணா அவருடைய சொந்த பணம் வேணால் அவர் 19,000 எடுத்து கொடுக்கலாம் மொழிய மேனேஜரு. அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை அவர் எடுத்து கொடுக்க முடியாது இல்லை, அவருக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அவர் கொடுக்க முடியும். இல்லை, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் செயல்பட்டாங்க. சரி, அவர் நாலேஜ் இல்லை, இமீடியட்டாக அவருக்கு வந்து கடகடன்னு அந்த இதெல்லாம் வந்து அவங்களே ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? இது இப்போ கூட நான் சொன்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒடிசா, மும்பை, பெங்களூர், இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போது எல்லா இடத்துலையுமே வந்து இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்க தான் செய்யுது. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லா இடத்துலையுமே தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பேப்பரை பார்க்குறதுனால நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் அப்படியாவது குற்றம், பேப்பரை திறந்தவொடனே குற்றம், கொலை எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, இந்தியா பூரா நடக்குது, ஏன் உலகம் பூரா நடக்குதோ. இப்போ ட்ரம்ப் மீட்டிங் பேசியிருந்தார் அமெரிக்காவில், அவ்வளோ பெரிய மீட்டிங்கில் ஒருத்தன் சுட்டுருக்கான், 3-4 முறை ஃபயர் பண்ணியிருக்கான். அப்புறம் நம்ம செக்யூரிட்டி போலீஸ் தான் வந்து காப்பாற்றி கூட்டு போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய நாடுன்னு சொல்கிறோம், உலகத்திலே மிகப்பெரிய நாடு அமெரிக்கான்றோம். அப்போ அங்கேயே வந்து அதுவும் அதிபரை இவங்களாவது பொண்டாட்டியை வெட்டினா, ஃப்ரெண்டை வெட்டினா, மச்சானை வெட்டினா, மாமனை வெட்டினான்றான் இல்லையா. உலகத்திலேயே மிகப்பெரிய அதிபர்னு தன்னை பறைசாற்றி கொள்கிற ட்ரம்ப்புவே வந்து ஒருத்தன் சுடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதையும் மீறி தான் வந்து போலீஸ் வந்து செயல்படுது. இப்போ அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு சேலத்தில் வந்து நீதிமன்றம் ஒரு லாஸ்ட் வீக்கு வந்து ஒரு கோர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த விழாவில் பேசுகிறாரு, எம்எம் சுரேஷ்ன்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இது மாதிரி நீதிமன்றங்கள்லாம் திறக்கிறது பெரிய விஷயம் இல்லை, குற்றங்கள் குறையணும், குற்றங்கள் குறைஞ்சாதான் நல்லது நமக்கு. ஸோ இன்றைக்கி அவர் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறார், 4.81 லட்சம் 4,81 லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்குதுங்கிறார் இந்தியா பூரா. ஸோ அதில் 3.5 கோடி வழக்குகள் வந்து கிரைம் வழக்கு, மற்றது தான் வந்து சிவில் 3.5 கோடி வழக்கு வந்து குற்ற வழக்கு. அந்த 3.5 கோடியிலையுமே வந்து ஒரு 2.5 கோடி வழக்குகள் வந்து 7 வருஷம் தண்டனைக்குரிய வழக்குகள். கட்டாயம் வந்து கன்ஃபார்ம், அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 7 வருஷம் தண்டனை கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட வழக்கு இருக்குது. அப்போது இவ்வளோ வழக்கு வந்து நாட்டில் இருக்க தான் செய்து, இவ்வளோ பேர் வந்து புழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து செயல்படுத்த முடியலன்னா அதெல்லாம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான், அவனுக்கு உண்டான ஏகப்பட்ட வசதிகளை நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஒரு தனி மனித சுதந்திரம்ன்ற பேரில் ஒரு தனி மனிதனுக்கு உண்டான உரிமையை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஜனநாயக ரீதியில் நம்ம பண்ணுறதை வந்து அவன் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான். அவங்க வந்து அப்படிப்பட்ட சலுகைகள்லாம் இருக்கிறத வந்து இப்படிப்பட்ட தவறுகள் செய்யும்போது அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணும்போது நம்மளாலேயும் ஒன்றும் பண்ண முடியல. அது ஏதோ ஒரு பழைய கதைலாம் சொல்லுவாங்கள்ல, யாரோ ஒரு அசுரன் வந்து பெருசாக தவம் இருந்தான், சிவபெருமான்கிட்ட வந்து தவம் தான் எனக்கு வந்து ஒரு வரம் வேணும்னு கேட்டு, அப்புறம் அவர் வந்து என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது எனக்கு வந்து 3 அடி இடம் வேணும்னு கேட்டான். சரி, ஏதோ கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து 1 அடி உலகத்தை அளந்துட்டாரு, 1 அடி நம்ம மேலே அளந்துட்டாரு, இன்னொரு அடியை வந்து எங்கே வைக்கிறது, 3 தரையில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்தார். அப்படின் போது வேறு வழி இல்லாமல் போனாருன்னுவாங்க. இது உலகளந்த பெருமாள் கதையில் சொல்லுவாங்க. சிவன் கதையில் வந்து தலையில் நான் கை வச்சா பஸ்மமாயிடணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டால் அவரும் வரம் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா வந்து கதையா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் வான்னு சொல்லி சிவன் தலையிலே கையை வைக்க வரும்போது தான் சிவனே ஓடுறாரு பயந்துன்னுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம நாட்டில் வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள், தேசிய தலைவர்கள்லாம் சேர்ந்து அன்றைக்கி இருந்த ஒரு ஜனநாயக முறைப்படி இருந்த மனிதநேயத்தோட ரொம்ப நேர்மையாக நடந்த காலகட்டத்தில் ஏற்றப்பட்ட சட்டங்கள். இன்னைக்கு அந்த மாதிரியான மக்கள் இல்லையே, எல்லாருமே மாறிட்டோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் நம்ம மாற்றணும் இல்லையா, அதையும் மாற்றணும் கடுமையாக்கணும். ஜெயிலுங்கிறதுமா ஒவ்வொருத்தருக்கு ஒரு முறை போயிட்டு வந்துட்டான்னா அவனுக்கு வந்து ஒரு சுமாரான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வசதிகள் இப்போ ஜெயிலில் இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஓரளவுக்கு சென்ட்ரல் ஜெயில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும்.
ஒரு 5க்கு 5 ரூம் தான் இருக்கும். ஒரு பெரிய குற்றவாளி கன்விஷனான அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா அது உள்ள நீட்டி கால் நீட்டி படுக்க முடியாது. ஒரு 6 அடி உயரங்கிறவங்க உள்ளே படுக்க முடியாது. அது உள்ளே பாத்ரூம் கக்கூஸ்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் இடிச்சிட்டு தான் இப்போது புழலில் வந்து மிக வசதியோடு கட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மாற்றணும். இதெல்லாம் ஆமா, இப்ப மாற்றணும். குற்றவாளிகளுக்கு வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு பயப்படணும்னா அதுக்கேத்த மாதிரி அங்க உள்ளே இருக்கணும்ல சார். ஆமாம் ஆமாம் அதுக்கேத்த மாதிரி சாப்பாடா இருக்கட்டும், இப்ப ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, இதெல்லாம் ஆமா. இப்படி இருந்தா எப்படி குற்றவாளிகள் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு பயப்படுவாங்க? வெளியே அவங்களுக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்ம ஜெயிலே போய் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இந்த இருந்தில்லாம மாதிரி இருந்துடலாம், குற்றம் இன்னும் அதிகரிக்க தானே செய்யும். அதுக்கு தான் செய்யும். அதெல்லாம் இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு நம்ம அரசியல்வாதிகளும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். எப்படின்னு ஆமா. கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒருத்தர் ஆளுங்கட்சியில் இருக்காரு வச்சுக்கோங்களேன். அவர் இதெல்லாம் நினச்சி சரி நம்ம வந்து குற்றம் குறையணும், மக்கள் நிம்மதியாக இருக்கணும், நாட்டில் வந்து குற்றங்கள் பெருசாகக்கூடாது, ஸோ இதெல்லாம் கடுமையாக்கணும் அப்படின்னு அவர் ஒரு சட்டத்தை மாற்றுறாரு, ஒரு சட்டத்தை சொல்கிறாருன்னா XRY யாரோ ஒரு எதிர்க்கட்சி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அதை ஆதரிக்கணும். இது வந்து இந்த நாட்டு மக்களுக்கான விஷயம், ஸோ இதில் நம்ம அரசியல் பண்ணக்கூடாது, இதில் ஆமா, அரசியல் கூட்டு ஆதாயம் முயற்சி. தேடக்கூடாது, இது நல்ல விஷயம்தான், ஸோ நம்ம இதில் வந்து நம்ம இதை வந்து ஆதரிக்கணும்னு அவரும் நினைக்கணும். ம். அப்படி இருந்ததுன்னா இது நடைமுறைப்படுத்த முடியும், சாத்தியமாகும். இப்போ இவர் அப்படி சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுடைய இதை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, ஒரு அப்போ வந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஆப்போசிட் சைடில் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது காலாவதி ஆகிடுது. இப்போ சாதாரணமாக காவேரியில் தண்ணி விட மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க கர்நாடகாலன்னா, இங்கேருந்து ஒரு மனு கொடுக்கணும் ஜனாதிபதிக்கிட்ட, பிரைம் மினிஸ்டர்கிட்ட மனு கொடுக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கிற அத்தனை கட்சியும் சேர்ந்து ஒரு மனு எடுத்து போய் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவே எப்படி பண்ணுறாங்கன்னா, உங்கூட சேர்ந்து நான் வரமாட்டேன், எங்கூட சேர்ந்து இவர் வரமாட்டார், அந்த கட்சிக்காரோட நான் வரமாட்டேன், இந்த கட்சிக்காரோட நான் வரமாட்டேன், நாங்கள் தனியாக ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். அப்போது ஒரு சாதாரண ஒரு பொது விஷயந்தான், ஒரு தண்ணி நம்ம நாட்டுக்கு வேணும், தமிழ்நாட்டுக்கு வேணுன்றது ஒரு பொதுவான விஷயம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனுக்கு எல்லா கட்சியுமே ஒன்று சேர்ந்து போனாங்கன்னா அங்கே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? 4 பேர் ஒன்று சேர்ந்தால் தானே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் ஒரு அறிக்கை விடுறாரு, இவர் ஒரு அறிக்கை விடுறாரு, இன்னொரு கட்சி ஒரு அறிக்கை விடுது, நாங்கள் எங்கள் தலைமையில் நாங்கள் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்துக்குறோன்றாங்க. ஸோ இப்படி இருக்குது. அது மாதிரி அரசியல்வாதிகளும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் எந்த விதமான ஈகோவும் பார்க்காம, அதில் வந்து அரசியல் தனம் பண்ணாமல், அதில் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடாமல், ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் பண்ணுறாங்க, பொதுவான விஷயம் பண்ணுறாங்கன்னா அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அதை ஆதரித்தாதான் இந்த நாடு உருப்படும். ஓகே சார். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த முறை ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கலாம். நேயர்களுக்கு வணக்கம், நம்ம மீண்டும் சந்திப்போம். ஓகே சார், இவ்வளவு நேரம் சட்ட ரீதியா நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ. புகைப்படக்காரங்க ஒரு நன்றி சொல்லிடணும். தேங்க்ஸ்.